GTS நர்சரி. இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்திற்காகவும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த ஒரு வகையான ஃப்ரூட் வெரைட்டி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னடா ஃப்ரூட்னு கேக்குறீங்களா? இதுதாங்க பட்டர் ஃப்ரூட், வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல அவகோடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. ஸோ இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்தியாவிலையும் சரி குளிர் பிரதேசங்கள்ல அதிகமா வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு செம சூப்பரான ஒரு எக்ஸோட்டிக் வகையான ஒரு ஃப்ரூட் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக நம்மளும் மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். அது எப்படியெல்லாம் வளர்க்கலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவகோடா பிளான்ட், அதாவது வெண்ணெய் பழம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்த பிளான்ட்ஸோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு 3 feet ஹைட்ல உங்களுக்கு சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்ஸை தேடி கொண்டு வந்திருக்கோம். இது எதுக்குடா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு, வெயிட் லாஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு, ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம். அது மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி. ஸோ இதோட கொழுப்பு நிறைந்த இந்த பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுது. இந்த பிளான்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாமா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட அறிவியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சியா அமெரிக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். ஸோ இந்த ஃப்ரூட் பிளான்ட்ஸோட பொதுவாக நம்ம சொல்கிற நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் பழம். ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட்ஸ் எங்கே உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்கா அண்ட் ஆசிய பிரதேசத்தில் இந்த பிளான்ட்ஸ் வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து மாடி தோட்டத்துலையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ஆகும் உங்களுக்கு ஃப்ரூட் வரத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான உங்களோட லேண்ட் மண்ணில் அண்டு செம்மண் அண்ட் மணல் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட்டு தொழு உரம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணிக்கலாம். இதோட வெப்பம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 85 degree Fahrenheit இருக்கக்கூடிய ஒரு வெப்ப நிலையில் நீங்கள் வைக்கலாம். ஒரு வெயில் படுற மாதிரி ஒரு பிளேஸில் நீங்கள் வச்சுக்கலாம். பாதி வெயில் பாதி நிழல் படுற மாதிரி ஒரு பிளேஸில் வச்சுக்கோங்க. இதோட ஹைட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அடி வரைக்கும் வளரக்கூடியது. ஸோ நீங்கள் டெரஸ் கார்டனில் வளர்க்குறீங்க அப்படின்னா வந்து பிளான்டிங்கை வந்து நீங்கள் கட் பண்ணி, அதாவது மேலே இங்கே துளிரில் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பக்க கிளைகள் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாகவே நீங்கள் ஒரு 10 அடிக்குள்ளேயே வளர்த்துக்க முடியும். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு, அதாவது ஸ்கின் காஸ்மெட்டிக்ஸ்க்கு நிறைய அந்த க்ரீம் எல்லாம் தயாரிப்பாங்க எல்லாம் ஸ்கின்னுக்கு போடுறதுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு அண்டு ஸ்கின் பெனிஃபிட்ஸ்க்கு அண்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இது ரொம்ப காஸ்ட்லியான பிளான்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ஃப்ரூட் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது காயாக இருக்கும் போது க்ரீன் கலராக இருக்கும். இந்த செடியில் இருக்கிற வரைக்கும் அது க்ரீன் கலராக தான் இருக்கும். அதை பறிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது பழமாக, அதாவது பிளாக் கலராக மாறக்கூடியது. ஊட்டச்சத்துக்காகவும் உடல் எடை குறைக்கவும் மக்கள் வந்து ரொம்ப விரும்பி இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பிளான்ட்ஸு உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த ஒரு பழம். இந்த பழத்தை கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் அதோட கொட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ஸ்பூனில் எடுத்து நம்ம வந்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி சூப்பரான வெரைட்டிஸ் அண்டு நெக்ஸ்ட்டு எக்ஸோட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிளான்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.